ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம அப்கமிங் வீடியோ, அதாவது ஐபிஓ வீடியோ தான் பார்க்க போகிறோம். நாளைக்கு ரிலீஸ் ஆக போகிற ஒரு கம்பெனியை பற்றின டீட்டெயில்ஸ் தான் இன்றைக்கி நான் பேச போகிறேன். அதுபோக இந்த வீக்கில் வந்து என்னென்ன டிவிடெண்ட்ஸ்லாம் இருக்குது. நானாக ஒரு 3 கம்பெனியை பிக் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த டிவிடெண்ட் பற்றியும் நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அந்த ஐபிஓ வீடியோ நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தலாம். அந்த கம்பெனி பேர் என்ன அப்படின்னா ஸ்டாலியன் இந்தியா ஃப்ளூரோ கெமிக்கல்ஸ் லிமிடெட் அப்படிங்கிற கம்பெனி தான். இவங்க 199.45 கோடியை வந்து புக் பில்ட் இஷ்யூவாக வந்து வெளியிட போகிறாங்க அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, இவங்க யார் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். 2002 தான் வந்து இவங்க இன்கார்பரேட் ஆயிருக்காங்க. தென் இவங்க என்ன மாதிரியான பிஸ்னஸ் வந்து என்கரேஜ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா ரெஃப்ரிஜரண்ட் அண்ட் இண்டஸ்ட்ரியல் கேஸஸ் ரிலேட்டடான ப்ராடக்ட்ஸை செல் பண்ணிட்டு இருக்காங்க. இதுதான் இவங்களுடைய மெயின் பிஸ்னஸ். இதுலேயுமே இவங்க ப்ரைமரியாக எதை வந்து டேக் ஓவர் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா இந்த நான் சொன்னேன்ல ரெஃப்ரிஜரண்ட் அண்ட் இண்டஸ்ட்ரியல் கேஸஸ், இந்த கேஸஸ்லாம் இவங்க ப்ராசஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் பிளெண்ட் பண்ணுறது, தென் டீபல்கிங் பண்ணுறதும் இவங்க முக்கியமாக பண்ணிட்டு இருக்காங்க. அது போக இவங்க ப்ரீஃபில்டு கேன்ஸ் அண்ட் ஸ்மால் சிலிண்டர்ஸ் அண்ட் கண்டெய்னர்ஸையும் வந்து செல் பண்ணிட்டு இருக்காங்க. இதுதான் இவங்களுடைய பிரைமரி பிஸ்னஸ். இவங்க உருவாக்குற இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதான் நான் சொன்னால ரெஃப்ரிஜரண்ட்ஸ் ப்ராடக்ட்ஸ், ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ், அதெல்லாம் மேஜராக வந்து எங்கெங்கெல்லாம் வந்து யூஸ் ஆகுது அப்படின்னா அந்த கேஸ்லாம் எங்கெங்கெல்லாம் வந்து உபயோகிக்குது எந்தெந்த இண்டஸ்ட்ரியில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைக் செமிகண்டக்டர் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி, ஆட்டோமோட்டிவ், எலக்ட்ரானிக்ஸ், பார்மசூட்டிக்கல்ஸ், ஹெல்த் கேர், ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர்ஸ், ஸ்ப்ரே ஃபார்ம், கிளாஸ் பாட்டில் மேக்கிங் அண்ட் ஏரோசோல் ப்ரொடக்ஷன்ஸ், இந்த மாதிரி செக்டர்ஸ்லாம் இந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் வந்து இவங்களுடைய கேஸஸ் வந்து மேஜராக வந்து யூஸ் பண்ணப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிறைய சப்ளைஸ் போயிட்டுருக்கு அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் வெளியாக இருக்குது. தென் இந்த கம்பெனியுடைய ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம எடுத்து பார்த்தோன்னா நமக்கு எந்தெந்த பீரியட்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குது அப்படின்னா 2022 மார்ச் 31 2024 செப்டம்பர் 30 டேட்டாஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. அசெட் வந்து 98 கோடியாக இருந்தது, இப்போ 235.69 கோடியாக வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் இவங்களுடைய ரெவென்யூ பார்த்தீங்கன்னா 186.34 இருந்தது. மார்ச் 31 2024 236.23 இன்க்ரீஸ் ஆனது. பட் 2024 செப்டம்பரில் கொஞ்சம் கம்மியாக இருக்கு. தென் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் பார்த்தீங்கன்னா 2022 மார்ச் 31 21.11 இருந்தது. பட் அது அப்படியே டிக்ரீஸ் ஆகிருக்குது 23 மார்ச்சில். அண்ட் அதுக்கப்புறமா என்ன இருக்குன்னா கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. பட் இப்போ அதை விட கொஞ்சமே வந்து நமக்கு என்ன இருக்கு, அதிகமாக இருக்குன்னு சொல்லப்படுது. பட் ஸ்டார்டிங்கில் இருந்த மாதிரி இல்லை, இப்போ வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னு தான் சொல்லணும். அடுத்து நெட்வொர்க் பார்த்தீங்கன்னா 60.94 இருந்தது, இப்போ 134.53. இட்ஸ் ட்ரமாட்டிக் சேஞ்ச். அடுத்தது பார்த்தீங்கன்னா டோட்டல் பாரோவிங் பார்த்தீங்கன்னா 1.97 இருந்தது, ஆனால் இப்போ 81 இருக்கு. ஸோ பாரோவிங் அப்படின்னாலே கடன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அதுவுமே பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் பார்த்தோன்னா இவங்களோடது வந்து நியூட்ரலாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப வந்து இதாகவும் இல்லை, ரொம்ப அதிகமாகவும் இல்லை, கான்ட்ராஸ்டாக சொல்ல முடியல. ஸோ இட்ஸ் ஓகே, இது ஒரு நீட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லப்படலாம். அண்ட் இதுக்கப்புறம் சப்ஸ்கிரிப்ஷனுக்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படிங்கிறது நம்ம அப்கமிங் வீடியோஸில் தான் பார்க்க முடியும். தென் இந்த கம்பெனியுடைய ஐபிஓ டீட்டெயில்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தலாம். இவங்களுடைய ஐபிஓட டேட் January 16, 2025 நாளைக்கு ரிலீஸ் ஆகுது. அண்ட் இவங்களுடைய க்ளோசிங் டேட் 20th 2025. அண்ட் இவங்களுடைய அலாட்மெண்ட் டேட் January 21st. அண்ட் லிஸ்டிங் பார்த்தீங்கன்னா January 23rd. இவங்களுடைய ஃபேஸ் வேல்யூ 10 அண்ட் ப்ரைஸ் பேண்ட் பார்த்தீங்கன்னா 85 to 90 per share. லாட் சைஸ் 165 ஷேர்ஸ். அண்ட் இவங்க போத் பிஎஸ்சி அண்ட் என்எஸ்சியில் லிஸ்ட் ஆக போகிறாங்க. இப்போ இந்த கம்பெனியுடைய ஒரு லாட் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் 14,850 ரூபாய் கொடுக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய ஸ்டாலியன் இந்தியா லிமிடெட் அந்த கம்பெனியை பற்றின ஒரு ஓவர்வியூ. ஓகேங்களா? இப்போ அடுத்தது நான் ஒரு 3 கம்பெனியுடைய டிவிடெண்ட்டை பிக் பண்ணி வச்சுருக்கேன். அது என்னென்ன கம்பெனி அப்படின்னு பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் கம்பெனி டிசிஎஸ். லாஸ்ட் வீடியோ நான் இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன், டிசிஎஸ் வந்து இந்த மாதிரி டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பட் ரேஷியோ எவ்வளோ அப்படிங்கிறது இன்னும் அப்டேட் பண்ணல அப்படின்னு. ஸோ இப்போ நமக்கு ரேஷியோவும் கிடைச்சிருச்சு. ஸோ டிசிஎஸ் வந்து 2 டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, ஸ்பெஷல் அண்ட் இன்டரம் 2 டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஸ்பெஷல் பார்த்தலாம். ஸ்பெஷல் டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா 9/1/2025 இந்த மாதம் 9ஆம் தேதி தான் வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. இதோட எக்ஸ்பைரி டேட் நாளான்னைக்கு, அதாவது 17/1/2025. அண்ட் அதோட ரேஷியோ பார்த்தீங்கன்னா 66 rupees, அதாவது பர் ஷேருக்கு அவங்க 66 ரூபாய் கொடுக்கறதா இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அடுத்தது டிசிஎஸ் உடைய இன்டரம் டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா
31/12/2024, அதாவது போன வருஷம் 12வது மாதம் 31ஆம் தேதி வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. இவங்களோட எக்ஸ்பைரி டேட், இதோட எக்ஸ்பைரி டேட் பார்த்தீங்கன்னா 17/1, அதே நாளான்னைக்கு தான். அண்ட் இவங்க எவ்வளோ ரேஷியோ கொடுக்கறதா சொல்லியிருக்காங்கன்னா, இன்டரிம் டிவிடெண்டாக 10 ருபீஸ். அப்போது 17ஆம் தேதி மட்டும் கிட்டத்தட்ட 76 ரூபாய் வந்து நமக்கு கிரெடிட் ஆகும். மேபி நீங்கள் வந்து டிசிஎஸ் சொல்கிறீங்க அப்படின்னா. செகண்ட் பார்த்தீங்கன்னா ஹெச்சிஎல் டெக். இவங்களும் பார்த்தீங்கன்னா இன்டரிம் டிவிடெண்டாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, தென் ஸ்பெஷல் டிவிடெண்டாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்டரிம் பார்த்தீங்கன்னா 13/1/2025 அனௌன்ஸ் பண்ணாங்க. எக்ஸ்பைரி டேட் பார்த்தீங்கன்னா நாளான்னைக்கு 17/1/2025. எவ்வளோனா 12 ரூபாய் பர் ஷேருக்கு. அண்ட் இவங்களுடைய ஸ்பெஷல் டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா 14/1/2025 அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இவங்களுடைய எக்ஸ்பைரி டேட் பார்த்தீங்கன்னா 17/1/2025, அதே டேட் தான். அண்ட் இவங்க எவ்வளவா வந்து கொடுக்கறதா சொல்லியிருக்காங்கன்னா 6 ரூபாய், அதாவது ஸ்பெஷல் டிவிடெண்டா. மொத்தமாக பார்த்தீங்கன்னா 18 ரூபாய். நீங்கள் ஒருவேளை ஹெச்சிஎல் டெக் ஹோல்ட் பண்ணி வச்சிருந்தீங்க அப்படின்னா பர் ஷேருக்கு உங்களுக்கு 18 ரூபாய் வந்து கிரெடிட் ஆகும். அடுத்தது ஏஞ்சல் ஒன். ஏஞ்சல் ஒன் இந்த மாதம் 8ஆம் தேதி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதோட எக்ஸ்பைரி டேட் பார்த்தீங்கன்னா 21/2/2025. கமிங் 21st வந்து இதோட எக்ஸ்பைரி டேட். அண்ட் இவங்க பர் ஷேருக்கு எவ்வளவா வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா 11 ரூபாய் கொடுக்குறதா வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 3 கம்பெனியோடைய டிவிடெண்டை நான் வந்து பிக் பண்ணியிருந்தேன். ஸோ நீங்கள் யாராவது இந்த 3 கம்பெனியோடைய ஏதோ ஒரு ஷேர் நீங்கள் வாங்கி வச்சிருக்கீங்க அப்படின்னா எந்த கம்பெனி அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ அண்ட் டேக் கேர்.